ஆழ்ந்து பார்த்தோமானால் இங்கு பாண்டிய நாட்டு மன்னன் எந்த தவறுமே செய்யாதது போலதான் இருக்கின்றது. ஆனால் ஏன் குதிரை சேவகனாய் உருவெடுத்து வந்த சுந்தரேசர் ஏன் பாண்டிய நாட்டு மன்னனை அவமதிக்கின்றார்? மேம்போக்காக பார்த்தால் பாண்டி நாட்டு மன்னன் தவறு செய்யாதது போலவே தோன்றும். ஆழ்ந்து பார்த்தால் ஒரு அரசனுக்கு தேவையான அடிப்படை குணம் அகக்கண் மலர்ந்திருத்தல். அவனுக்கு அகக்கண் மலர்ந்திருக்குமானால் வாதவூரர் இருக்கும் நிலையும் செய்த செயலும் எடுத்த முடிவும் அதன் இலக்கணமும் காதலின் நேர்மையும் புரிந்திருக்கும். அரசின் நடைமுறைகளில் நல்லவனாயிருந்தாலும் வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு தேவையான அகக்கண் மலராதவனாய் இருந்ததனால் அவனுடைய பொறுப்பை அவன் செய்தாலும் முழுமையான தகுதியை அவன் பெற்றிருக்கவில்லை. பாண்டி நாடு பரம்பெருமான் பரம்பொருள் சுந்தரேசன் நாடு. வெறும் விதி சார்ந்து இயங்குவது சாத்தியமல்ல, சட்டம் சார்ந்து இயங்குவது சாத்தியமல்ல. பீடத்தில் இருப்பவன் தெய்வீகமும் தெரிந்தவனாய் இருந்தாக வேண்டும். எப்பொழுதெல்லாம் பாண்டி நாட்டு மன்னர்களுக்கு விதி புரியவில்லையோ சுந்தரேசன் கண்ணகியை அனுப்பினான், வாழ்வின் மதி புரியவில்லையோ தானே வந்தான். மீண்டும் திருவிளையாடல் பகவானின் நேரலை சத்சங்கம் சித்திரை பெருவிழா ஏப்ரல் 18 முதல் இரவு 8 மணிக்கு இணையுங்கள்.